காரைக்குடி அருகில் ஒரு தென் திருப்பதி. சென்று வாருங்கள், திருப்பம் கிடைக்கும். அரியக்குடியில் கோவில் கொண்ட திருவேங்கடமுடையானே, அலர்மேல் மங்கை நாயகனே, அன்பர் கருளோ பெருமாளே, திருவருளை தருவாயே, தென் திருப்பதி வாழ் திருமாலே. அருள்மிகு திருவேங்கடமுடையான் திருக்கோவில், அரியக்குடி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் உள்ள அரியக்குடியில் அமைந்திருக்கிறது திருவேங்கடமுடையான் திருத்தலம். மூலவர் ஸ்ரீ திருவேங்கடமுடையார், துணைவி ஸ்ரீ அலர்மேல் மங்கை. திருவேங்கடமுடையான் திருக்கோவில் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் மிகவும் பிரபலமான சிவன் விஷ்ணு கோயில்களில் ஒன்றாகும். இத்தலம் பாண்டியர் காலத்தில் ஹரிக்குடி என்று அழைக்கப்பட்டது. ஹரிக்குடி என்ற பெயர் இறைவனின் ஊர் என்று பொருள்படும். அது நாளடைவில் அரியக்குடியாக மாறியது. இது வெங்கடாஜலபதியின் பூலோக உறைவிடங்களுள் ஒன்றாகும். இங்கு வழிபடுவது திருப்பதியில் வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுவதால் இதை தென் திருப்பதி என்றே அழைக்கின்றனர். சுமார் 450 ஆண்டுகள் பழமையான இத்தலத்தின் வரலாறு மிக சுவாரஸ்யமானது. பக்தன் இருக்கும் இடம் தேடி வந்து குடி அமர்வான் திருவேங்கடமுடையான் என்பதற்கு சாட்சியமாக விளங்குகிறது இத்திருத்தலம். இப்பகுதியைச் சேர்ந்தவரான சேவுகன் செட்டியார் திருப்பதி பெருமாள் மீது தீராத பக்தி கொண்டு ஆண்டுதோறும் திருமலைக்கு பாத யாத்திரையாக சென்று காணிக்கை செலுத்தி வந்தார். அப்படி ஒருமுறை பாத யாத்திரைக்கு சென்றபோது முதுமையின் காரணமாக திருமலையில் மயங்கி விழுந்தார். விழித்து எழுந்து அவருக்கு திருமாலைக்கான திருப்பதிக்கு இனி வர முடியாமல் போய்விடுவோம் என்ற கவலை ஏற்பட்டது. அப்போது காட்சியளித்த திருமால், பக்தன் இருக்கும் இடத்திலேயே நான் இருப்பேன். ஊர் திரும்பும்போது எந்த இடத்தில் உடைந்த தேங்காயும் குங்குமமும் இருக்கிறதோ அங்கே குடியிருப்பேன் என கூறி மறைந்தாராம். சேவுகன் செட்டியார் ஊர் சென்றபோது உடைந்த தேங்காய் குங்குமம் இருந்த இடத்திற்கு மேலே கருடன் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த இடத்திலேயே திருவேங்கடமுடையான் ஆலயம் உருவானதாக வரலாறு. இங்கு மூலவர் சுயம்புவாக காட்சி தருகிறார். இந்த கோவிலுக்கு 2 ராஜகோபுரங்கள். இந்த கோபுரங்களில் மகாபாரத ராமாயண கதை சிற்பங்கள் உள்ளன. கோவில் மதில் சுவரையொட்டி உட்புறம் 352 அடி நீளம், 195 அடி அகலத்தில் வெளிப்பிரகாரம் உள்ளது. உள்பிரகாரம் 192 அடி நீளம், 120 அடி அகலம் கொண்டது. பெரிய ராஜகோபுரத்துக்கும் ரிஷி கோபுரத்திற்கும் இடையே 90 அடி நீளம், 50 அடி அகலம் கொண்ட தசாவதார மண்டபம் உள்ளது. 12 தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூண்களிலும் தசாவதார காட்சிகள், கருடன் அனுமார் கதை சிற்பங்களும் அமைந்துள்ளன. தசாவதார மண்டபத்தை தொடர்ந்து ரிஷி கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றதும் மகா மண்டபம் உள்ளது. இதில் அழகிய சிற்பங்களுடன் 178 தூண்கள் உள்ளன. இம்மண்டபத்தில் நுழைந்தவுடன் முகப்பில் பலிபீடமும் அதை அடுத்து கொடிமரமும் உள்ளன. கொடிமரத்தை அடுத்து பெருமாளை நோக்கி வணங்கியவாறு கருடாழ்வார் உள்ளார். அவர் சன்னதிக்கு வலதுபுறம் தெற்கு நோக்கியவாறு ராமர் சன்னதி உள்ளது. இதில் ராமர், லட்சுமணர், சீதை, ஹனுமன் ஆகிய 4 உள்ளனர். கருவறையில் நின்ற கோலத்தில் திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மூலவர் சன்னதிக்கு வடகிழக்கு மூலையில் சேனை நாயகர் சன்னதி உள்ளது. தெற்கே அலர்மேல் மங்கை தாயார் சன்னதியும் வடக்கே ஆண்டாள் சன்னதியும் அமைந்துள்ளன. வெளிப்பிரகாரத்தில் மகா மண்டபத்தின் வடபுறம் பிரம்மாண்டமான ஏகாதசி மண்டபம் ஓடு வேயப்பட்டு அழகிய மரவேலைப்பாட்டுடன் காணப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முந்தைய அழகிய மூலிகை ஓவியங்கள் இன்றும் பொலிவு இழக்காமல் உள்ளன. ஏகாதசி மண்டபத்துக்கு முன்புறம் கோயில் மேல்தளத்தில் ஈசான்ய மூலையில் கருட பகவான் இருப்பதால் மூளைக்கருடன் என்றே அழைக்கப்படுகிறார். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை இங்கு பிரார்த்திக்கலாம்.
இங்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். கட்டிடக்கலை. இக்கட்டிடம் விஜயநகர கட்டிடக்கலையை மிகவும் ஒத்திருக்கிறது. மண்டபத் தூண்களில் அழகிய சிற்பங்கள் உள்ளன. இது பல்வேறு தெய்வங்கள், விலங்குகள், மலர் உருவங்கள் போன்றவற்றை கொண்டுள்ளது. கருவறையில் ஒரு திராவிட விமானம் உள்ளது. இக்கோவில் 4 பக்கமும் பெரிய பிரகாரத்துடன் அழகாக செதுக்கப்பட்ட தூண்களுடன் கட்டப்பட்டுள்ளது. கோவில் கட்டுவதற்கு தேவையான கிரானைட் கற்கள் அருகில் உள்ள மலைகளிலிருந்து பெறப்பட்டது. இங்கு பிறந்த கர்நாடக இசைக்கலைஞர் ராமானுஜ ஐயங்காரால் அரியக்குடி கிராமம் பிரபலமானது. பூஜைகள் மற்றும் கொண்டாட்டங்கள். ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. வழக்கமான திருவிழாக்கள் மட்டுமின்றி திருப்பதியில் சிறப்பு பூஜைகளும் கொண்டாட்டங்களும் இங்கு நடத்தப்படுகின்றன. சிறப்பு பிரசாதங்களில் ஒன்று தேங்காய் உடைப்பது. வடப்புறம் பிரகார சுவரில் கருடன் சிலை சுவரில் நிறுவப்பட்டுள்ளது. பக்தர்கள் சுவரில் தேங்காய் உடைப்பது இங்கு வழக்கம். குழந்தை வரம் கிடைக்கவும், திருமணத்தடை நீங்கவும், நல்ல வேலை கிடைக்கவும், தீராத பிணிகள் நீங்கவும், பில்லி சூன்யம் ஏவல் போன்றவை நீங்கவும் ஸ்ரீ திருவேங்கடமுடையான் ஸ்ரீ அலர்மேல் மங்கையை பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். கோவில் திறக்கும் நேரங்கள். கோவில் காலை 7 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8:30 வரையிலும் திறந்து வைக்கப்படும். எப்படி அடைவது? காரைக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் அரியக்குடியில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில். அருகிலுள்ள புகைவண்டி நிலையம் காரைக்குடி. வெங்கடாஜலபதியிடம் வேண்டிக் கொண்டு அவனது திருத்தலத்தை அடைய முடியாதவர்களுக்கு மிக பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது அரியக்குடி திருவேங்கடமுடையான் திருக்கோவில். வாழ்வில் ஒரு முறையாவது இந்த திருத்தலத்திற்கு வந்து சென்றால் மனதில் சஞ்சலம் நீங்கி சாந்தி உண்டாகும். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. மகான் காரைச்சித்தர் அருளாசியுடன் சிறந்த ஜோதிடர்களை கொண்டு உங்கள் ஜாதகம் பார்க்கப்படும். தொடர்புக்கு 9003195545 என்கின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.